ச்சே, நம்ம விட்டு அம்பு அவனை குத்துன்னு பார்த்தா அப்படியே யூட்டர்ன் அடிச்சு நம்ம பின்னாடி வந்து குத்திடுச்சு. அந்த சஞ்சீவ் பைய உன்னை தீச்சட்டி தூக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. மா நீ சும்மா இருமா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நமக்கு வேற வழி இல்ல ஸ்ரீஜா. இதோ பாரு, நம்ம இத பண்ணிதான் ஆகணும். அந்த சீதாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அதனாலதான் சஞ்சீவ் அங்க செக் வச்சிருக்கான். இப்ப நீ இத பண்ணலன்னு வச்சுக்கோ, இதையே காரணமா வச்சு சஞ்சீவ் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பான். கரெக்டா சொன்னீங்க அத்தை. நீங்க சொன்னதுதான் என்னோட பிளான். ஒண்ணு பரிகாரத்தை பண்ணி நீ கஷ்டப்படணும், இல்லையா வெரி சிம்பிள். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லைன்னு எழுதி வச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடிடு. வேணும்னா உங்க அம்மாவையும் கூட்டு போயிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒண்ணு இதுல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எப்படியாவது பரிகாரத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன்னா தாராளமா பண்ணு. ஆனா அடுத்த அடி இன்னும் மோசமா இருக்கும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. வரேன் அத்தை, பாய். யாரு? உன்னோட பார்ட்னர். இந்த நீயே பேசு. சொல்லுங்க பார்ட்னர். அதெல்லாம் சரி, எப்படி சஞ்சீவ வீட்டை விட்டு கிளப்புனீங்க? அவனை அங்கேயே இருக்க வச்சிருக்கலாம். தேவையில்லாம அவன் அங்கே இருந்து கிளப்பி இங்க பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டான். முட்டைக்கு ஆசைப்பட்டு கோழியை இழந்துட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, சஞ்சீவ நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அதே டைலாக் தான். அம்மா, போன் அடிக்குது பாரு, எடுமா. ஏய், சம்மந்தி தான் கூப்பிடுறாங்க. அத்தை கூப்பிடுறாங்களா? சொல்லுங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சிந்தாமணிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு. உங்ககிட்ட கேட்காமலேயே கல்யாண தேதிய முடிவு பண்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்ல சம்பந்தி. 2 கல்யாணத்தை ஒன்னா நடத்த முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றது சகஜம்தான். விடுங்க, எங்களுக்கும் அதுல சம்மதம் தான். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அனு வீட்ல இருக்காளா? இங்கதான் இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். ஒரு நிமிஷம் சம்பந்தி. ஏய் அனு, சம்பந்தி அம்மா உங்ககிட்ட பேசணுமா? இந்தாடி, சம்பந்தி அம்மாட்ட பேசு. சொல்லுங்க அத்தை. ஸ்ரீஜாவுக்கு தோஷம் இருக்குன்னு அதுக்கு பரிகாரம் பண்ண நாங்க எல்லாருமே கோவிலுக்கு போறோம். நீயும் வரியாமா? சரி அத்தை, நானும் வரேன். என்ன சொன்னாங்க? ஸ்ரீஜாவுக்கு தோஷம் கழிக்க நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களாம். நீயும் வான்னு என்ன கூப்பிட்டாங்க. என்னம்மா, யாரு போன்ல? சம்பந்தி வீட்ல வர 30ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா வந்ததும் விஷயத்த சொல்ல வேண்டியதுதான். தூங்கிட்டு இருக்கியா? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. அம்மா, இந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணம்மா ப்ளீஸ். பாட்டை ஆஃப் பண்ணுமா? இப்ப பாரு. யோ, எதுக்கு என் மூஞ்சில தண்ணி தெளிச்ச? என்னது யோவா? சித்தப்பான்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அது சரி, வேர்ல இருந்தா தானே தூர்ல வரும். இங்க பார், ஒழுங்கா எந்திரிச்சு போய் குளி, கோயிலுக்கு கிளம்பணும். என்னது குளிக்கணுமா? அதுவும் மிட் நைட்லயா? இப்பெல்லாம் என்னால குளிக்க முடியாது. மத்தவங்களுக்கு தான் இது மிட் நைட்டு, உனக்கு ஆல்ரெடி விடிஞ்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. நீ கஷ்டப்படாம குளிக்கணுன்றதுக்காக பாத்ரூம்ல ஆல்ரெடி சில்லுன்னு ஐஸ் கட்டிலாம் போட்டு பச்சை தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூலிங் போறதுக்குள்ள சீக்கிரம் போய் குளி. கெட்டப் கெட்டப் கெட்டப். மணி வேற 3:05 ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கிளம்புமா, டைம் ஆயிடுச்சு. மா மா என்னடி என்னாச்சு? இங்க பாருமா, தூங்கும் போது என் மூஞ்சில தண்ணிய ஊத்தி என்னை எழுப்பி குளி குளின்னு டார்ச்சர் பண்றாரு. போட்டு கொடுத்துட்டியா? காளி, என் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அடடா, மாப்பிள்ள ஒரு தப்பு பண்ணிட்டான். ஸ்ரீஜாவை மட்டும் பரிகாரம் பண்ண சொல்லிருக்க கூடாது, உன்னையும் சேர்த்து பண்ண சொல்லிருக்கணும். ஏய், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் சேர்த்து பண்ண சொல்லிருப்பேன். தப்பிச்சிட்ட. இது பாரு, ஆத்தாளும் மகளும் ஒன்னா தீச்சட்டி தூக்கி இருந்தா அத பார்க்க எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். ச்சே, மாப்பிள்ள மிஸ் பண்ணிட்டான். அதனால நீ எஸ்கேப் ஆயிட்ட. பாரு, சரி விடு, அடுத்த ஷெட்யூல்ல பாத்துக்கிறேன். உன் பொண்ண சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆக சொல்லு, கோயிலுக்கு போன டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கெட்டப் கெட்டப். என்னால கிளம்ப முடியாது. ஓகே, இப்பவே போய் அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் அக்கா தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடும். அக்கா எக்கோ காளி வெயிட் பண்ணு காளி, அவ கிளம்பி வருவா. நீ முதல்ல கிளம்பு. மா, நீ சும்மா ரெடி. ஓகே, குளிக்காம குளிச்சேன்னு சொல்லி 2 பேரும் ஏமாத்துனீங்க. கோயில் குளத்துல தள்ளி உங்க 2 பேரும் கொன்னே விடுவேன். உனக்கு என்ன, அவ குளிக்கணும் அவ்வளவுதானே? அவ குளிச்சுட்டு வருவா, தயவு செஞ்சு நீ கிளம்பு. அது காலினா சும்மாவா? எந்திரிச்சு போய் குளிடி. மா, அப்படி எல்லாம் குளிக்க என்னால முடியாதுமா. இப்ப நீ குளிக்கலன்னு வச்சுக்கோ, அத வச்சு 2 பேரும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அவனுங்க மீனுக்காக வெயிட் பண்ற கொக்கு மாதிரி இருக்கானுங்க. நம்ம எப்ப மாட்டுவோன்னு காத்துட்டு இருக்கானுங்கடி. நீ தேவையில்லாம அவனுங்களுக்கு சான்ஸ் கொடுக்காத. மா, இந்த குளிர்ல என்னால குளிக்கவே முடியாது. போமா. ஷோ, ஈட்ற போட்டு குளிச்சிட்டு வா ஸ்ரீஜா. விடுமா. வாங்குறல்ல, வா. ஐயோ மா, போலாம் வா. போ மா, போ, சீக்கிரம் போ. ஐயோ, குளிச்சிட்டு வா போ. இந்த காளியவே ஏமாத்த பாக்குறீங்களா? குளிக்கவா போற? ஹீட்ரு அவுட்டு. என்ன இவ்ளோ குளிருது, இவ்ளோ சில்லுன்னு இருக்கு. ஹீட்டர் வேலை செய்யலையோ? மா, என்னடி? உள்ள வாமா. ஷோ, என்னடி? மா, இந்த ஹீட்டர் வேலை செய்யல போல இருக்குமா. வேலை செய்யலையா? நல்லதானே இருந்துச்சு. என்னன்னே தெரியலமா, ஹீட்டர் ஒர்க் ஆகல. ஹீட்டர் வேலை செய்யலன்னா என்ன? நீ பச்சை தண்ணிலே குளிச்சிட்டு வந்துரு. ஐயோ, என்னடி இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? ஏன்டி இப்படி பண்ண? சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்னு புரியணும்ல, அதனால தான் இப்படி பண்ண. அப்பம் புத்தி அப்படியே இருக்கு. அந்த ஆள் மாதிரியே பண்றா பாரு. இப்ப நான் எப்படிமா குளிக்கிறது? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இதோ பாரு, சஞ்சீவ் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப நீ குளிச்சுதான் ஆகணும். குளிடி. பாப்பா பாப்பா.
ஐயோ சஞ்சீவ்! ஸ்ரீஜா, நீ பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்க தெரியுமா? அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போனல நேரம் ஆயிடுச்சு, வந்து வண்டியில இருங்க. அம்மா நீங்க காருக்கு போங்க, நான் வரேன். ஆ. வா. எங்க போறீங்க? காருக்கு. ஜோசியர் சொன்னதுக்கு ஞாபகம் இல்லையா? ஸ்ரீஜா வீட்ல இருந்து கோவில் வரைக்கும் நடந்தே போய் அதுக்கப்புறம் தானே பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரு. டேய் விளையாடுறியா? கோயில் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும் சீன்? ஜோசியர் சொன்னது அதானே. இப்போ உனக்கு கெட்டு போகல. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு, பரிகாரத்தை நிறுத்திடுவோம். அது மட்டும் நடக்காது. அப்ப நடந்தே வா. ஸ்ரீஜா, நடந்து போறோம்னு நீ கவலைப்படாத. அவங்க எல்லாம் கார்ல போன பிறகு நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? உங்க பின்னாடி கார்ல நானும் மாமாவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவோம். வாங்க. ஐயோ சரி போ. எனக்கும் தாண்டி கால் வலிக்குது. உனக்கு சஞ்சு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப நட. அம்மா முடியலையே. அம்மா அம்மா கால் வலிக்குதுமா. பாடி அதான் வந்துட்டோம்ல. உட்காரலாம். ஷோ, பா. அம்மா கால் எல்லாம் வலிக்குதுமா. சீக்கிரம் மாமா. வர மாப்ள. உன் கூட நடந்து எனக்கும் தாண்டி வலிக்குது. இந்த சஞ்சீவ் பையன் கால் வலிக்க நம்மள நடக்க வச்சு இப்படி பழி வாங்கிட்டானே. சரி உட்காரலாமா? ஏய் என்ன பண்றீங்க? நில்லுங்க. எதுக்கு உட்கார போறீங்க? உட்காரலாம் கூடாது. இது வேறயா? ஆ? ஏன் உட்கார கூடாது? அது பரிகாரம் முடிகிற வரைக்கும் உட்கார கூடாதுன்னு ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு. ஐயோ. ஆமா சிந்தாமணி, பரிகாரம் முடியற வரைக்கும் உட்கார கூடாது. அந்த சனியை பிடிச்ச ஜோசியை இன்னும் என்னெல்லாம் சொல்லிருக்கானோ தெரியலையே. ஏண்டா அந்த ஆளு பேரை சொல்லி எங்களை இப்படி பாடா படுத்துற? வாமா. வாங்க நீ. இப்பதான் ஸ்ரீஜாமத்தையும் பரிகாரத்துக்காக வீட்டுல இருந்து கோயில் இருக்கும் நடந்தே வந்தாங்க.
நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நீங்களும் கூடவே வந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. விட்டு மாப்பிள்ள, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி விடுங்க, என்ன பண்றது. சரி, டைம் ஆயிடுச்சு. போய் பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். வாங்க. வா. வாங்க. ஆமாம்மா, நம்ம போலாம். सर्वस्याब्धिः सर्वस्य जिद्यै सर्वमेव धेना आप्नोति सर्वं जयति. சொல்லுங்க. சாமி, முதல் பரிகாரமா என்ன பண்ணணும்? அங்க பிரதட்சணம் பண்ணி கோவில 9 முறை சுத்தி வரணுமா? அங்க பிரதட்சணம்னா என்னம்மா? உருண்டுகிட்டே கோவில சுத்தி வரணும். அப்போ என்ன 9 தடவை கோவில சுத்தி வரணுமா? மா, நினைக்கும் போதே தலையெல்லாம் சுத்துதுமா. உருண்டதுக்கு அப்புறமும் தலை சுத்தும். என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? இது எப்படி பண்ண போறீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள். அதிகமா யோசிக்காத. கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டே இரு. மா, நான் பண்றேம்மா. விபூதி வாங்கிக்கோங்க. ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமா வீதா சோபமானம் மஹீயதே. ஸ்ரீஜா, தரையில படு. இங்கயா? மா, தரை பயங்கரமா சுடுதேமா. இந்த தரையில படுத்த என் உடம்பெல்லாம் புண்ணாயிடும். நீ இரு, நான் தண்ணி ஊத்த சொல்றேன், அதுக்கப்புறம் நீ படு. ஐயரே, ஒரே சூடா இருக்கு, இதுல உருள முடியாது. கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாதுமா. ஆஹா, அப்படி இல்லாமனா தோஷம் போகாதுமா. வெறுமனே தான் உருளணும். ஆமா சிங், ஜோசியர் என்ன சொன்னார்னா, நீ கொஞ்சம் வாய மூடு. எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சா சரி. ஸ்ரீஜா, வேற வழி இல்ல, உருள்றி. வா. புகழே, உங்களுக்கு இருக்குடா. வர வர சஞ்சீவ் ரொம்ப ஓவரா பண்றான். அவனை ஏதாவது பண்ணணுமே. விடியட்டும், விக்ரம் வேட்டு.